Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Exercise 11.10 இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ஒரு 5 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த 5 ஃபார்முலா தான் மொத்தமா 11.11 11.12 இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடுங்க. dx by a square minus x square னா 1 by 2a log a plus x divided by a minus x plus c. அடுத்து dx by x square minus a square னா 1 by 2a log x minus a ன்னு வரும். இங்க என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே அப்புறம் x plus a plus c. அடுத்தது dx next formula dx by root of x square minus a square னா log of modulus x plus root of x square minus a square plus c. dx divided by root of x square plus a square is equal to log modulus of x plus root of x square plus a square. இங்க minus வந்தா minus plus வந்தா plus. dx by root of a square minus x square is equal to sin inverse of x by a plus c. ஸோ இந்த 5 ஃபார்முலா சுற்றி தான் வரும் இந்த எக்ஸசைஸ். சரிங்களா? முதல்ல ஃபார்முலா தரவு பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த இன்டெகிரல்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் 1 by 4 minus x square. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னே என்ன ஃபார்மேட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். 4x square ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. 4 வந்து 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம், x ஸ்கொயர். ஸோ இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தோன்னே ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடச்சிடணும், இதை தான் இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. சொல்யூஷனில் let I is equal to integration of 1 by 4 minus x square dx. ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலாம்? 4 வந்து 2 ஸ்கொயர் minus x square dx. Integration of dx by a square minus x square is equal to 1 by 2a log a plus x a minus x plus c. ஸோ இங்கே a ஓட வேல்யூ என்ன? 2. அது வேணால் எழுதிக்கலாம், where a is equal to 2. அப்போ integration of 1 by 4 minus x square dx is equal to 1 by 2 into 2 log 2 plus x by 2 minus x plus c. அடுத்த லைனில் 2 2s are 4 நம்ம மாற்றிட்டா போதும். Next line I is equal to 1 by 4 log 2 plus x divided by 2 minus x plus c. Second subdivision 1 by 25 minus 4x square. ஸோ கொஸ்டின் பார்த்தோன்னா 25னா 5 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம், 4 வந்து 2 ஸ்கொயர் மாற்றிக்கலாம். ஸோ சேம் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சொல்யூஷனில் let I is equal to integration of 1 by 25 minus 4x square dx. இப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா integration of 1 by 5 square minus 2x whole square dx. டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா முடியாது, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்க இடத்துல 2x ஸ்கொயர். ஸோ நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுக்கணும். let t is equal to 2xன்னு எடுத்துக்கலாம். இப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt is equal to 2 times of dx divided by dx ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இல்லையா? ஸோ இப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்ம I is equal to integration of 1 by 5 square minus 2x இருக்கிற இடத்துல t ஸ்கொயர்னு எழுதணும். அண்ட் dx இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும்? dx தான் வேணும். அப்போது again dt by 2 is equal to dx. அப்போ dx இருக்கிற இடத்துல என்ன எழுதினா போதும்? dt by 2. ஸோ இந்த நெக்ஸ்ட் லைனில் இந்த by 2 வெளியே கொண்டு வந்துடலாம், ஏன்னா கான்ஸ்டன்ட். 1 by 2 into dt by 5 square minus t square. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், a square minus x square. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். dx divided by a square minus x square is equal to 1 by 2a log a plus x divided by a minus x plus c. a ஓட இடத்துல வந்து 5 இருக்குது, x ஓட இடத்துல t இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? I is equal to நமக்கு 1 by 2 ஆல்ரெடி வெளியே இருக்குது இல்லையா, கான்ஸ்டன்ட் வெளியே இருக்குது, இன்ட்டு 1 by 2 into a இடத்துல 5 log 5 plus t divided by
5 minus t plus c. அடுத்த லைனில் இந்த 2 இன்செர்ட் கொண்டு போகலாம். அப்போ 2 5s are 10, 10 2s are 20. 1 by 20 log 5 plus t by 5 minus t plus c. நெக்ஸ்ட் லைனில் t-யோட இடத்துல 2x சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணோம், t is equal to 2xன்னு எடுத்தோம் இல்லையா, எக்ஸில் தான் வரணும், t ஃபார்மேட்டில் முடிக்கக்கூடாது. 1 by 20 log 5 plus 2x divided by 5 minus 2x plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எல்லாமே எக்ஸில் மாற்றிடணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். தேர்ட் சப்டிவிஷன் 1 by 9x square minus 4. ஸோ லாஸ்ட் சம் மாதிரி தான், பட் இது மாறி இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மட். சொல்யூஷனில் let I is equal to integration of 1 by 9x square minus 4 dx. இப்போ இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாம். 1 by 3x whole square minus 4 வந்து எப்படி எழுதலாம், 2 square எழுதிக்கலாமா, dx. நெக்ஸ்ட்டு இப்போ சப்ஸ்டியூஷன் எடுக்கணும் இல்லையா. let t is equal to 3 into x. So dt is equal to 3x differentiate பண்ணா 3 divided by dx இந்த பக்கம் வந்துரும். நமக்கு dx தான் தேவைப்படும். அப்போ dt by 3 is equal to dx ன்னு இப்போயே மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். I is equal to integration of 1 by t square minus 2 square dxக்கு பதிலாக dt by 3ன்னு மாறிடும். 1 by 3 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 1 by t square minus 2 square dtன்னு மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். dx divided by x square minus a square is equal to 1 by 2a log x minus a divided by x plus a. இதுக்கு முன்னாடி a minus x அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகும். எக்ஸ் முன்னாடி வரனால எக்ஸ் தான் முன்னாடி வரணும். இப்போ இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல t, a இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். I is equal to ஆல்ரெடி 1 by 3 நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ 1 by 3 எழுதிட்டு 1 by 2 into a இடத்துல 2 log t minus 2 t plus 2 x minus a x plus a plus c. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இந்த 3 இன்சர்ட் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 3 2s are 6, 6 2s are 12. 1 by 12 log t minus 2 t plus 2 plus c. நெக்ஸ்ட் லைனில் t-யோட வேல்யூ என்ன, t is equal to 3xன்னு எடுத்தோம். ஃபஸ்ட்டே எடுத்தோம் பாருங்க, அது சப்ஸ்டியூட் பண்ணிடணும். I is equal to 1 by 12 log 3x minus 2 divided by 3x plus 2 plus c. Understand the sum. Doubt in the comment section. Thank you so much for watching.